வணக்கம். நெருப்பு தமிழர். ஹரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொன்னார் செங்கோட்டையன். நான் கூட எனக்கு அப்போவே தோணுச்சு இவர் ஹரித்துவார் போக மாட்டார்னு. அங்கே போய் பார்த்தா ஹரித்துவாரில் ராமரே இல்லைங்கிறாங்க. அங்கே வேறு வெள்ளம் புயல்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து அங்கெல்லாம் போகாமல் நேராக நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய ராமரை பார்த்துருக்காரு நம்ம அமித்ஷா ஐயாவை. அவர் தான் இங்கே ராமராவ் இருக்குது. அவர்கிட்ட போய் 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அதற்கப்புறம் நம்ம நிர்மலா சீதாராமன் மாமியையும் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாப்புல. என்னங்கப்பா இது உண்மையிலே கேனப்பாய் ஊரில் கிறுக்குப்பாய் நாட்டாமைன்னு சொல்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவரும் கூட்டணியில் இருக்கிறாரு. பனைமரத்தில் ஒரு குத்து. அவரும் போய் அப்போ பாஜகவில் அமித்ஷா கூட பேசிட்டு வர்றாரு. தென்னைமரத்தில் ஒரு குத்து. இது என்னங்க இது? ஊறுகாய் போடும்போது எல்லாமே உள்ளே போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இது இப்போ மாங்காய் ஊறுகாயில் தேங்காயை போட்ட மாதிரியும் தேங்காய் ஊறுகாயில் மாங்காயை போட்ட மாதிரியும் மாமியாவை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. என்னமோ நாராயணா அப்படின்னு சொல்லலாம். சங்கிகளுக்கு கொண்டாட்டம், அதிமுகவுக்கு திண்டாட்டம். இப்படி ஒரு நிலைமையா நம்ம அதிமுகவுக்கு? இப்போ எடப்பாடி பழனிசாமி வேட்டியை மட்டும் கட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புரியாமல் இருக்கிறாப்புல. ஏன் வேட்டி கட்டியிருக்கிறாருன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா நம்ம ஆள் ஹரித்துவாருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆளும் போய் ராமரை பார்த்துட்டு வந்துருக்கிறாப்புல. அப்போ ஒரே கட்சியில் எத்தனை பேருப்பா போய் தனித்தனியாக பார்த்துட்டு வருவீங்க? பல பேர் பார்க்கணும் அமித்ஷாஜியை. பல தொழிலதிபர்கள்லாம் தவம் கிடக்கிறானுங்களாம். யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா? ஆனால் ஒரே நாளில் ஹரித்துவார் போகிறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்தில் போய் பாட்டு வந்துட்டாப்புல நம்ம ஐயா செங்குட்டுவன். என்னமோ நடக்குது நாராயணா. டெல்லியில் இருக்கிறவனுக்கு கொண்டாட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு திண்டாட்டம் தான். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், தமிழனாக வாழ்வதே லட்சியம்.